Yes, good evening everyone. இன்னைக்கு வந்து நியூ சிலபஸ் அதில் யூனிட் 6 பார்க்க போகிறோம். நியூ சிலபஸில் யூனிட் 6 ஆல்ரெடி ஓல்டு சிலபஸில் வந்து இதில் என்ன சார் டைட்டில் யூனிட் 6ஓட டைட்டில் என்னன்னா டெவலப்மெண்ட் பயாலஜி அண்ட் இம்யூனாலஜி. இம்யூனாலஜி எங்கே கொண்டு வந்து வச்சிருக்காங்க பாருங்க. சரியா? ரைட்டு. ஏற்கனவே அங்கே ஓல்டு சிலபஸில் இம்யூனாலஜி அண்ட் ஈகாலஜின்னு இருந்தது. சரியா? ஆல்மோஸ்ட் நம்ம ஈகாலஜி ஃபினிஷ் பண்ணியாச்சு. எல்லாம் A to Z ஈகாலஜி என்னென்னவோ அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து நான் நடத்த போறது டெவலப்மெண்ட் பயாலஜி. ஓல்டு சிலபஸ்ல 7வது யூனிட்ல இருக்கும் டெவலப்மெண்ட் பயாலஜி. சரியா? ஃபர்ஸ்ட் பார்ட் அதுல வந்து 3 பார்ட் மெட்டீரியல் இருக்கும். இருந்தாலும் 7வது யூனிட்ல வந்து ஃபர்ஸ்ட் சென்சர் பிசியாலஜி இருக்கும், 2வது தான் வந்து டெவலப்மெண்ட் பயாலஜி இருக்கும். சரியா? ஆல்மோஸ்ட் ஓல்டு சிலபஸ்ல உள்ள எல்லாமே டெவலப்மெண்ட் பயாலஜி நியூ சிலபஸ்ல உண்டு சார். அது எதுவுமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. அசிட்டிஸ் அவை நீங்க எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுல மெயினா வந்து கொஞ்சம் பார்ட் வந்து சார் நடத்தல அப்படின்னா அந்த ரெக்கார்டர் கிளாஸ்ல இல்லைன்னா பிசியாலஜி ஆஃப் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு டைட்டில் சென்சர் பிசியாலஜில லாஸ்ட்ல அந்த இதை நடத்தியிருப்பேன். அப்போ அந்த டயத்துல நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா இந்த டெவலப்மெண்ட் பயாலஜி எடுத்துக்கோங்க, பர்டிகுலரா இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், மென்ஸ்ட்ரல் சைக்கிள், ஃபேமிலி பிளானிங் மெத்தட், இதெல்லாம் டெவலப்மெண்ட் சென்சர் பிசியாலஜி லாஸ்ட்ல வரும். நீங்க ஆனா இங்க டெவலப்மெண்ட் பயாலஜில இது எல்லாமே உண்டு. அப்ப நீங்க மெட்டீரியல் எடுத்து சார் டெவலப்மெண்ட் பயாலஜின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் படிக்காம விட்டுறாதீங்க. அங்கேயும் கொடுத்துருப்பேன். சென்சர் பிசியாலஜி லாஸ்ட்லயும் பாருங்க, இங்கேயும் நான் கொடுத்துருப்பேன். அங்க ரெக்கார்டர் கிளாஸ் அங்க ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டேன் நான். சரியா? ரைட், அது பாத்துக்கோங்க. இப்ப இந்த சிலபஸ் நியூ சிலபஸ் பொறுத்தளவு டெவலப்மெண்ட் பயாலஜில அண்ட் இம்யூனாலஜி ரெண்டையும் சேர்த்து ஒரு யூனிட்டா கொடுத்துருக்காங்க. பெருசா கொஞ்சம் சிலதான் எக்ஸ்ட்ரா போர்ஷன், ரொம்பலாம் எக்ஸ்ட்ரா போர்ஷன். ஈவன் இம்யூனாலஜி அப்படித்தான். ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் பயாலஜி மட்டும் பார்ப்போம். இதுல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் 12 சார், 10 to 12. 12 கொஸ்டின். நான் 110 கொஸ்டின் வச்சு சொல் கொஸ்டின் பாசிபிலிட்டி. ஈச் 6. இம்யூனாலஜில ஒரு 6, டெவலப்மெண்ட் பயாலஜில 6. சார் இவ்வளவு படிச்சே 6 தான் வருமா? அவ்வளவுதான் வரும். நான் இதுல 50 கொஸ்டினா 100 கொஸ்டின் 50 கொஸ்டின் நிறைய எடுக்கணும், அது வேற. சரியா? 6 வேற 12 கொஸ்டின், அவ்வளவுதான் டிஆர்பி பொறுத்தளவு. இந்த 6 கொஸ்டின் நம்ம கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியும் எந்த ஏரியால கொஸ்டின் வரும். நான் இன்னைக்கு வந்து டெவலப்மெண்ட் பயாலஜி மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறேன். சரியா? இம்யூனாலஜி வந்து அடுத்த ஸ்டார்ட் பண்ணும்போது இம்யூனாலஜி டிஸ்கஸ் பண்ணுவோம். நியூ சிலபஸ் மெட்டீரியல் வந்து டெவலப்மெண்ட் பயாலஜி ஒரே ஒரு மெட்டீரியல் தான் கொடுத்துருப்பேன். அப்ப நீங்க படிக்க ஓல்டு சிலபஸ்ல என்னென்ன சார் படிக்கணும் கேட்டா 7வது யூனிட்ல பார்ட் 2 அண்ட் பார்ட் 3லயும் கொடுத்துருப்பேன். பார்ட் 3யும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. பார்ட் 3 வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணிருப்பேன், சென்சர் பிசியாலஜி அண்ட் டெவலப்மெண்ட் பயாலஜி. நீங்க சென்சர் பிசியாலஜி விட்டுருங்க, டெவலப்மெண்ட் பயாலஜி மட்டும் பார்ட் 3. ஓல்டு சிலபஸ்ல யூனிட் 7ல பார்ட் 2 பார்ட் 3 இது படிக்கணும். பேசிக் கான்செப்ட் உள்ள 7வது யூனிட் படிக்கணும். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் பயாலஜி மட்டும் தனியா கொஸ்டின், அதுவும் கொஸ்டின் பேங்க்ல இருக்கும். சென்சர் 7வது யூனிட் கொஸ்டின் பேங்க்ல உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். பிளஸ் இதோட நியூ சிலபஸ் மெட்டீரியல் பார்க்கணும். ஸோ நியூ சிலபஸ் மெட்டீரியல்ல நம்ம அந்த ஓல்டு சிலபஸ்ல இல்லாததை ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன், இருக்கிறத லைட்டா ஹிண்ட் தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா சார் வந்து ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காரு அப்படின்னா நினைச்சிட வேண்டாம். எதுல? நியூ சிலபஸ் மெட்டீரியல். இப்ப கேமிட்டோஜெனிசிஸ்னா இங்க ரொம்ப டீட்டெயிலா நான் கொடுக்கல நியூ சிலபஸ்ல. ஏன் கொடுக்கலன்னா அது ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலா கொடுத்து ரொம்ப கிளாஸ் எடுத்துருவாங்க. இங்க என்ன தேவையோ அதை மட்டும் சும்மா ஒரு ஹிண்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இதை ஒரு ஹிண்ட் மாதிரி நீங்க ரீட் பண்ணிக்கணும். சரியா? ரைட். நான் இப்ப ஓவராலா இந்த சிலபஸை பத்தி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். இம்யூனாலஜி பத்தி நெக்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இம்யூனாலஜி பத்தி ஹிண்ட் கொடுக்குறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன டைட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் கேமிட்டோஜெனிசிஸ் ஃபர்ஸ்ட் டைட்டில் இதுதான். சரியா? கேமிட்டோஜெனிசிஸ். கேமிட்டோஜெனிசிஸ் சொன்னாவே ஒரே லைன்ல முடிச்சுட்டாங்க, அவ்வளவுதான் சார். சரியா? அதுல பாருங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமிட்ஸ். டைட்டில் கேமிட்டோஜெனிசிஸ், ஃபர்டிலைசேஷன், இயர்லி டெவலப்மெண்ட். இதுதான் டைட்டில், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? டைட்டில் இதுதான். அப்ப இதுக்குள்ளதான் இந்த பேராகிராஃப் ஃபுல்லா வரும். இதுக்குள்ளதான் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே வரும். அப்போ கேமிட்டோஜெனிசிஸ்னா ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமிட்ஸ். அப்ப இங்க என்ன பார்க்க போறோம்? ஸ்பெர்ம் அண்ட் எக், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்ட் ஓஜெனிசிஸ். சரியா? ஒரு கொஸ்டின் மேபி வரலாம். இது வந்து ஆக்சுவலா இதுல இருந்து டைட்டில் ஸ்டார்ட் ஆகுது, சப் டைட்டில் ஸ்டார்ட். இது வந்து ஜெனரல் டைட்டில், இதை கூட போல்டு பண்ணிருக்கலாம். ஏர்லி டெவலப்மெண்ட் இது வரைக்கும் போல்டு பண்ணிருக்கலாம். இது வந்து டைட்டில் ஆஃப்
இதுல சப்டைட்டில், இதுல ஒவ்வொன்றுலயும் சப்டைட்டில் வரும். ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமெட், ஸ்பெர்மடோஜெனிசிஸ், oogenesis பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து பாருங்க, அப்ப கேமெட்டோஜெனிசிஸ் முடிஞ்சினாவே அடுத்த ப்ராசஸ் என்னது? ஃபெர்டிலைசேஷன் தானே. அப்ப ஒரு எக்கும் ஒரு ஸ்பெர்மும் மீட் பண்ணணும், அதுதான் அடுத்த டைட்டில். பாருங்க, செல் சர்ஃபேஸ் மாலிகூல் இன் த ஸ்பெர்ம் அண்ட் எக் ரெகனைஸ்டு இன் அனிமல்ஸ்னு கொடுத்துட்டாங்க. சோ அப்ப ஹியூமன் மட்டும் கொடுக்கல, அனிமல்ஸ்னு கொடுத்தவங்க மெயினா ஹியூமன் படிச்சுக்கிடுவோம். அனிமல்ஸ்னா கொஞ்சம் முக்கியமான சில வேற ஏதாவது அனிமல்ஸ் ரிலேட்டடா, ஆனா மோஸ்ட்லி ஹியூமனுக்கு எப்படியோ அப்படிதான் சார் அனிமல்ஸ்க்கும். பெருசா வித்தியாசம் இருக்காது, பெரிய வித்தியாசம் இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன சிம்பிளா சொல்லணும்னா, அப்ரோச்சிங் ஆஃப் கேமிட்ஸ், அவ்வளவுதான். எப்படி அப்ரோச் பண்ணுது, சரியா? முடிஞ்சா ரைட். இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. அதுக்கு அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன், இதுல ரெண்டு டைப் தான். இதுவும் ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருக்கேன். ஆனா ஓல்டு சிலபஸ்ல டைப்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷனே கிடையாது, ஆனா நான் கொடுத்துருப்பேன். இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் மட்டும் தெரிஞ்சுக்கணும், சரியா? நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன், ரொம்ப டீடைலா ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருக்கேன் சார். இதெல்லாம் எப்படி ஃபெர்டிலைசேஷன் நடக்குது, மெக்கானிசம், அந்த எம்பிரியோ, அதை பத்தி ஃபுல் டீடைலா இருக்கும். ஓகேவா? ரைட். சோ அதுக்கு அடுத்து இதுல ஒரு இது பண்ணுங்க, எம்பிரியோ சாக் டெவலப்மெண்ட். இதுவும் ஓல்டு சிலபஸ்ல இருக்கு, பட் ஓரளவு நான் கொடுத்துருக்கேன், சரியா? பட் அதை விட ஓல்டு சிலபஸ் விட நியூ சிலபஸ்ல இதை கொஞ்சம் டீடைலா கொடுத்துருக்கேன் சார். அங்க என்ன டைட்டில் இருக்கும் தெரியுமா ஓல்டு சிலபஸ்ல? அதாவது ஆம்னியான், கோரியான், அலாண்டாய்ஸ், யோக் சாக் சொல்ற பாருங்க. அது என்ன சொல்றது? ஃபீட்டல் மெம்பரைன், எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரைன். கரெக்டா சொல்றீங்க, ஃபீட்டல் மெம்பரைன், எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரைன். ஆனா இது எதுவுமே வந்து ஓபனா சொன்னா சிலபஸ் கிடையாது ஓல்டு சிலபஸ்ல. அவன் நீங்க உண்மையிலே சொல்றல, ஓல்டு சிலபஸ் நம்ம மெட்டீரியல் அந்த சிலபஸை தாண்டி நிறைய அங்க கொடுத்தது இப்ப அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அந்த சிலபஸ் ஆக்சுவலா வந்து எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரைன் எல்லாம் பெருசா வந்து நம்ம சிலபஸ்ல கிடையாது ஓல்டுல. ஆனா நம்ம பக்காவா அங்கேயே நான் கொடுத்துருப்பேன், சரியா? அப்ப அதை கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரலா அங்க பயோகெமிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் மைக்ரோஸ்கோபிக்ஸ், எலக்ட்ரிக்கல் பயோகெமிக்கல் ஃபெர்டிலைசேஷன்ல பயோகெமிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீடைலா கொடுத்துருப்பேன். இங்க கூட பாருங்க, மெக்கானிசம் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரே லைன் தான், ஆனா நம்ம ஓல்டு சிலபஸ்ல என்ன ஒரு ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நடக்கணும் அவ்வளவு டீடைலா கொடுத்துருக்கேன் சார். அதுக்கு மேல வரவே வராது சார், அதை மட்டும் படிச்சுக்கணும், சரியா? ரைட். சோ அப்ப இப்ப கொஞ்சம் இதுல இந்த ப்ளூ கலர்ல போட்டது கொஞ்சம் நியூ சிலபஸ்ல ஓல்டுலயும் இருக்கு, நியூல இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லுவேன். ஜைகோட் ஃபார்மேஷன், அதான் ஃபெர்டிலைசேஷன் முடிச்சுட்டா என்னது? ஜைகோட் ஃபார்மேஷன் தான், சரியா? இது வரைக்கும் ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சு வச்சு, கேமெட்டோஜெனிசிஸ் முடிஞ்சு, ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சு. அடுத்தது இயர்லி டெவலப்மெண்ட், அடுத்த டைட்டில் இதுதான், இயர்லி டெவலப்மெண்ட். இயர்லி டெவலப்மெண்ட்ல கிளிவேஜ் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும், அது நோ டவுட். சோ மோஸ்ட்லி இது ஃபெர்டிலைசேஷன் கேமெட்டோஜெனிசிஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும் சார், கிளிவேஜ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும் சார். கிளிவேஜ்ல ஒரே டைட்டில் கிளிவேஜ் சொல்லிட்டோம். நம்ம பழைய மெட்டீரியல்ல அதை நான் சேலஞ்சே பண்ணுவேன், அதை தாண்டி கொஸ்டின் வரவே வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓல்டு சிலபஸ்ல கிளிவேஜ் பத்தி நான் கொடுத்துருப்பேன். ஏன் சொன்னா அங்கேயும் வெறும் டைட்டில் கிளிவேஜ் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப டீடைல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா நான் A to Z கிளிவேஜ்ல வாட் இஸ் மீன் பை கிளிவேஜ், டைப்ஸ் ஆஃப் கிளிவேஜ், அது மாதிரி டைப்ஸ் ஆஃப் கிளிவேஜ்ல எக்ஸாம்பிள், இதுதான் கொஸ்டின், எக்ஸாம்பிள், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கிளிவேஜ் முடிஞ்ச உடனே அடுத்த ப்ராசஸ் என்ன? பிளாஸ்டுலா ஃபார்மேஷன். இதுவும் பக்காவா கொடுத்துருக்கேன். அங்க டைட்டில் பிளாஸ்டுலேஷன் அப்படின்னு கொடுத்துருப்போம், கிளிவேஜ்னு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பேன், அடுத்தது பிளாஸ்டுலேஷன், அதுதான் இது, சரியா? அடுத்தது எம்பிரியானிக் ஃபீல்டு, அடுத்த டைட்டில் பாருங்க, எம்பிரியானிக் ஃபீல்டு. எம்பிரியானிக் ஃபீல்டுன்னு வேற ஒண்ணும் கிடையாது சார். இது என்ன இது இன்டைரக்டா இது என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியுமா? எம்பிரியானிக் ஃபீல்ட்னா ஃபேட் மேப்ப சொல்றாங்க. என்ன வரைபடம்? விதி வரைபடமா? விதி வரைபடம் தமிழ்ல ஃபேட் மேப். எம்பிரியானிக் ஃபீல்டுனா அந்த கேஸ்லேஷன் வரும்போது பிளாஸ்லேஷன்ல என்னென்ன பார்ட்டி என்னவா டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அதுதான் அந்த அதுக்கு முந்தின ஸ்டேஜ் அந்த ஃபேட் மேப்னு சொல்றாங்க பாருங்க. அது இது என்னென்ன ஸ்டேஜ் எங்கெங்க இருக்குது, அதான் ஃபேட் மேப். நெக்ஸ்ட் இதுல பிரிமிட்டிவ் ஆர்கன் ஃபார்மிங் ஏரியா, இது பிரிமிட்டிவ்னா ஃபீச்சர். இந்த ஃபேட் மேப்ல இதுல மெயினா வந்து 3 ஜேர்ம் லேயர்ஸ் ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா? எப்ப அந்த பிளாஸ்டுலா வந்து கேஸ்லாவா மாறதுல, இதான் கேஸ்லேஷன். நல்லா கவனிங்க, இதுக்கு பேர் கேஸ்லேஷன் சொல்றோம். பிளாஸ்டுலா கிளீவேஜ் நடக்குது, பிளாஸ்டுலா ஃபார்ம் ஆகுது, அடுத்த கேஸ்லேஷன். கேஸ்லேஷன்ல தான் என்னென்ன ஃபார்ம் ஆகும் ஃபைனலா? சிங்கிள் லேயர் பிளாஸ்டுலா,
2 or 3 லேயர் கேஸ்ட்ருலா. அப்ப 3 லேயர்னா எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம். இதான் 3 ஜெர்ம் லேயர். ஆனா லாஸ்ட் பழைய சிலபஸ்ல அந்த 3 ஜெர்ம் லேயர்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா நான் மெட்டீரியல்ல பக்காவா சொல்லியிருக்கேன். அப்ப ஒரு கொஸ்டின் செட்டர் வந்து இந்த எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம்ல என்னென்ன ஆர்கன் ஃபார்மேஷன், அந்த ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அது மாதிரி இந்த இங்க பாருங்க, ஆர்கன் ஃபார்மேஷன் ஏரியான்னு சொல்லிட்டாங்க பாருங்க. அப்ப இந்த ஆர்கன் ஃபார்மேஷன் இருந்து எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம் இதுல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஜி சிலபஸ்லயும் உண்டு. சரியா? இது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும். மோஸ்ட்லி ஈஸி தான். நான் பழைய சிலபஸ்லயும் கொடுத்திருக்கேன், புதுசுலயும் கொடுத்திருக்கேன். ஓகே ரைட். அடுத்தது இது முடிஞ்சு அவ்வளவுதான். எம்பிரியோஜெனிசிஸ்னா எம்பிரியோ ஃபார்மேஷன். ஏன்னா கேஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சுனாவே அடுத்து என்ன மீனிங்? அந்த கேஸ்ட்ரேஷன் எம்பிரியோ வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது ஸ்டெப் பை ஸ்டெப்பா, அதை எம்பிரியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தினோஜெனிசிஸும் ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. ரொம்ப டீட்டெயிலாவே நடத்திருக்கேன். அதை தாண்டி கொஸ்டின் வரவே வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்தினோஜெனிசிஸ். ஓகேவா? அப்ப இந்த பேராகிராஃப்ல எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. இந்த எம்பிரியோ சாக் மட்டும் கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு 30% மட்டும் எக்ஸ்ட்ரா நியூ சிலபஸ்ல சொல்லுவேன். மற்றபடி 70% ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. ஓகேவா? ரைட். இப்ப அடுத்த டைட்டில் போவோம். சோ இதுல மேக்சிமம் வந்து என்னுடைய கெஸ் இந்த பேராகிராஃப் இதுல இருந்து இது வரைக்கும் 2 கொஸ்டின், நான் 6 கொஸ்டின் வச்சு கணக்கு சொல்றேன் சார். 2 கொஸ்டின் கன்ஃபார்மா வரும். 2 கொஸ்டின் டிஆர்பில சொல்றேன். சரியா? ரைட். அடுத்த டைட்டில் மார்போஜெனிசிஸ், ஆர்கனோஜெனிசிஸ். சரியா? நல்லா கவனிங்க. இங்க 3 ஜெர்ம் லேயர்ல நான் இங்கே எல்லா டீடைல் சொல்லிட்டேன். 3 ஜெர்ம் லேயர்ல இதே மேட்டர் தான் இங்க என்னது, இந்த ஆர்கனோஜெனிசிஸ் வருது பாருங்க. எக்டோடோம், மீசோடோம், எண்டோடோம், டெரிவேட்டிவ்ஸ். அப்ப கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும் சார். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஈஸி. சரியா? டெரிவேட்டிவ்ஸ்னா எக்டோடோம் என்னென்ன ஆர்கன்லாம் ஃபார்ம் ஆகுது, மீசோடோம் என்ன ஆர்கன், எண்டோடோம் என்ன ஆர்கன். இது கொஞ்சம் நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. நான் ஓல்டு சிலபஸ்ல என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா, ஒரு 4 ஆர்கன் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஓல்டு சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா அந்த 4 ஆர்கன் இங்கேயும் இருக்கு. நான் சொல்றேன் அது என்னென்னு சொல்றேன். இப்பயும் சொல்றேன், அந்த 4 ஆர்கன்ல தான் கொஸ்டின் வரும். அந்த நான் மேக்சிமம் அந்த அதையும் நான் சொல்லிடுறேன். என்னன்னா பிரைன், ஐ, ஹார்ட், கிட்னி. அப்ப இந்த 3 ஜெர்ம் லேயர்ல இந்த 4மே என்னென்னது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பழைய சிலபஸ்லயும் நான் எதை சொல்லியிருக்கேன். ஓல்டுக்கும் நியூவும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. சரியா? ஆர்கன் ஃபார்மே அங்க வந்து ஆர்கன் ஃபார்மேஷன்ல இது மெயினா இதுதான் சொல்லிப்பாங்க. ஆர்கனைசர் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கும். ஹார்ட், ஐ, ஹார்ட் இருக்கு, ஐ இருக்கு, பிரைன், கிட்னி. இது அசிட்டிஸ் ஓல்டு சிலபஸ். சரியா? இங்க கூட லைட்டா தான் சொல்லிருக்காங்க. அங்க ஆர்கனைசர்னு சொல்லி ஒரு ஆர்கனோஜெனிசிஸ் வித் ரெஃபரன்ஸ் டு. அப்ப நீங்க ஏற்கனவே பிசியாலஜி படிச்சவாங்க இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுதான் நான் பிசியாலஜி நடத்திட்டு இதை நடத்தினேன். பிசியாலஜி நடத்திட்டு ஏன் இதை நடத்தினா, அங்க ஆர்கனை பத்தி ஃபுல்லா இதை படிச்சுட்டு இங்க வந்து எம்பிரியோஜெனிசிஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பிரைமரி ஆர்கன் சொல்லிருக்காங்க. என்ன சார்? அது என்னென்ன அனிமல்ஸ்னு சொல்லிருக்காங்க? ஆம்பிபியன், பேட்ஸ். நான் சொல்றேன். அத நான் அந்த மேல உள்ள டைட்டில் முடிச்சிட்டு கீழ வரேன். இருங்க. இந்த பிரைமரி ஆர்கன் ரூடிமெண்ட்ஸ் இட் இன்வால்வ் தட் ஜீன் இன் த டெவலப்மெண்டல் ப்ராசஸ். இது ரொம்ப டீப்பா இருக்கும் சார். இதுவும் நான் வந்து அந்த ஆர்கன் ரூடிமெண்ட்ஸ் ஜீன் லெவல்ல என்ன ப்ராசஸ் நடக்குது, மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் ரொம்ப ரேரா தான் கேட்கறாங்க. சரியா? ரைட். இப்ப அடுத்த டைட்டில் என்னது, ஆர்கனோஜெனிசிஸ். இதுவும் இருக்கு நம்ம மெட்டீரியல், பழைய மெட்டீரியல் இருக்குது. ஆர்கனோஜெனிசிஸ்ல பாருங்க பிரைன், ஹார்ட் இது மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்படி சார் சொன்னாங்க பாத்தீங்களா, இதுல மெயினா ஆம்பிபியன், பேர்ட்ஸ், மேமல்ஸ். சரியா? இப்ப இதுல நீங்க படிக்க வேண்டிய விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த ஆர்கனோஜெனிசிஸ்ல இந்த 3 கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும் சார். ஆனா மோஸ்ட்லி ரொம்ப பெருசா டிஃபரெண்ட் ஆகாது. சரியா? இந்த 3 கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். சரி, நம்ம மேக்ஸிமம் மேமல்ஸ் சொல்லியிருப்போம். அப்ப பேர்ட்ஸ்ல எப்படி இருக்குது, இந்த ஒரு கிட்னி ஃபார்மேஷன் பேர்ட்ஸ்ல எப்படி இருக்கு, ஒரு ஆம்பிபியன்ல கிட்னி எப்படி ஃபார்ம் ஆகுது, ஹார்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த மெயினா இந்த 3 கம்பேரிட்டிவா படிச்சுக்கணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே இது நான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் அனாட்டமி அப்படின்னா இன்வெர்டிபிரேட்டால கார்டேட்டா கரெக்ட், கார்டேட்டா நாட் இன்வெர்டிபிரேட்டா. ஓல்டு சிலபஸ்ல இன்வெர்டிபிரேட்டா, கார்டேட்டால சொல்லியிருப்பேன். ஏன் அது ஃபர்ஸ்ட் யூனிட் நடத்தினா அப்பதான் இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை, அங்க படிச்சவாங்க இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். அது இந்த மெயினா இந்த 3 மட்டும் கம்பேரிட்டிவா பார்த்துக்கோங்க போதும், வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். சரியா? அடுத்தது போஸ்ட் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட்.
இதுல போஸ்ட் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட்ல ஸ்பெசிபிக்கா பாருங்க, லார்வல் ஃபார்மேஷன், மெட்டமார்போசிஸ். சரியா? போஸ்ட் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் எம்பிரியோ டெவலப் ஆன பிறகு அதுல மெயினா என்னென்னலாம், அதுல 2 நம்ம பார்க்க போறோம் சார். ஒன்னு வந்து ஃப்ராக். இது நம்ம ஓப்பனா சொன்னா இது வேற கலர் மாத்தணும். ஏன்னா இது நம்ம சிலபஸ்ல ஓல்டுல இல்ல. ஓல்டுல மெட்டமார்போசிஸ் கொடுத்திருக்கேன். சரியா? பட் ரொம்ப இந்த அளவுக்கு டீடைலா நான் கொடுக்கல. அங்க மெட்டமார்போசிஸ் சொல்லியிருப்பேன். இன்செக்ட் பத்தி ரொம்ப டீடைலா சொல்லிட்டேன் சார் அங்கேயே. இது கூட ஓல்டு சிலபஸ்ல பக்காவா இருக்கும் சார். இது கூட பக்காவா இருந்தது. நான் ப்ளூ கலர்ல போட்டது மட்டும் தான் நியூ சிலபஸ்ல ஸ்பெசிபிக்கா இருக்கு. இன்செக்ட் கூட ஆக்சுவலா நம்ம நியூல எடுக்க கூடாது. ஏன்னா ஓல்டுலயே பக்காவா சொல்லியிருப்பேன். அதை தாண்டிலாம் கொஸ்டின் வரவே வராது. ஒரே ஒரு நிமிஷம். இது வரைக்கும் நியூ சிலபஸ்ல எண்டமாலஜிலையும் சொல்லியிருக்கீங்க. அது நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்ட். எண்டமாலஜிலையும் நிறைய சொல்லியிருக்கோம். சரியா? ரைட். அப்ப இந்த இன்சைட் கூட நீங்க விட்டுறலாம். அதே போதும். எண்டமாலஜி செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் நினைக்கிறேன். இல்ல ஆமா தேர்ட் யூனிட். அதுலயும் சொல்லிருப்பேன். இங்க நம்ம செகண்ட் யூனிட் செகண்ட் யூனிட் கரெக்ட். செகண்ட் யூனிட். சரியா? அங்க எண்டமாலஜில ரொம்ப டீடைல் சொல்லிருப்பேன். அதே போதும் சார். பிளஸ் இங்க நம்ம ஓல்டு சிலபஸ்ல இன்சைட் பத்தி சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா? அதே போதும். அதுல மொத்தமே ஒரு 5 to 7 கொஸ்டின் இருக்கு. அவ்வளவுதான். நான் சேலஞ்சே பண்ணுவேன். அதுக்கு மேல வராது. நெக்ஸ்ட் மெட்டமார்போசிஸ் இன் ஃப்ராக் இருக்கு பாத்தீங்களா? அங்க வந்து நம்ம ஓல்டு சிலபஸ்ல வந்து இன்செக்ட் அண்ட் வெர்டிபிரேட்ஸ் கிரஸ்டேசியன் இருக்கும். கிரஸ்டேசியன். இங்க நீங்க நாங்க வந்து கிரஸ்டேசியன் ஓல்டு சிலபஸ் வந்து நீங்க ரொம்ப பெருசா அதை பார்க்க வேண்டாம். ஏன்னா நியூ சிலபஸ்ல அது இல்ல. கிரஸ்டேசியன் இந்த பிரான் வகைகள் இருக்கு. அங்க 2 கொஸ்டின் இந்த எக்ஸ் ஆர்கன் ஒய் ஆர்கன் கேட்பாங்க. அவ்வளவுதான். மத்தபடி மோல்டிங் அது எல்லாமே பார்த்துடணும். ஏன்னா இன்செக்ட் மோல்டிங் நடக்கும் பாத்தீங்களா? ஒன்னே ஒண்ணு கிரஸ்டேசியன் ஆக படிக்கிறதுனால அது ஒரு அரை பக்கம் கொடுத்துருப்பேன். படிக்கிறதுனால அது ஒண்ணு வேஸ்ட் ஆகாது. ஏன் சொல்றேன்னா அதெல்லாம் வந்து செகண்ட் யூனிட்ல வரும் கிரஸ்டேசியன். அது படிக்காம விட்டுற வேண்டாம். இது சார் கிரஸ்டேசியன் இல்ல, அப்ப இந்த அரை பக்கம் படிக்க வேண்டாம் அப்படிலாம் விட்டுற வேண்டாம். ஏன் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல கார்டேட்டால கூட வரும், ஃபிஷஸ்ல வரும். அவை ஓல்டு சிலபஸ் மெட்டீரியல் எதையும் நீங்க ரிஜெக்ட் பண்ண வேண்டாம். அதுதான் ஏதோ இந்த யூனிட்ல வேற யூனிட்ல வந்துடும். சரி, ஓகே. ஸோ இது இப்போ இந்த ப்ளூ கலர்ல போட்டது மட்டும் நான் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம இந்த ஃப்ராக், இந்த லார்வல் டெவலப்மெண்ட் இதுதான் நம்ம ரொம்ப டீட்டெயிலா அடுத்து பார்க்க போறோம். சரியா? ரைட். ஸோ இந்த சிலபஸ்ல என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 2 கொஸ்டின். இதுல ஒரு ஃபர்ஸ்ட் இதுல 2 கொஸ்டின், இதுல 2 கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல 2 கொஸ்டின். சரியா? ரைட். அடுத்த டைட்டில் பாருங்க. இதுல நம்ம சிலபஸ் புதுசு சார், பழசுல கிடையாது சார். ரீஜெனரேஷன் இது நம்ம பழசுல கிடையாது. ஹைட்ரா பழசுல கிடையாது. பிளாட்ஃபார்ம், சாலமண்டர். நல்லா கவனிங்க. இந்த டைட்டில் ஃபுல்லாவே இப்ப புதுசா நம்ம படிக்க போறோம். இது ரொம்ப ஈஸி. இது ஃபுல்லா எங்க நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சிருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா ரொம்ப டீட்டெயிலா படிக்கல, ஓரளவு லைட்டா பார்த்திருப்போம். இங்க ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். சரியா? நெக்ஸ்ட் ஏஜிங் ஏற்கனவே படிச்சாச்சு. அதே மாதிரி இப்ப நியூ சிலபஸ்ல ஏஜிங் பத்தி ஒரு யூனிட்ல படிச்சிட்டோம். மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட் ஸ்டெம் செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸ்டெம் செல்ஸ் ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்க மாட்டேன். லைட்டா சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். ஏன்னா அவ்வளவு சிலபஸ் கிடையாது. இப்ப ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம் சார் ஸ்டெம் செல்ஸ் பத்தி. சரியா? இதுல கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ், டைப்ஸ், அப்ளிகேஷன் ஒரு கொஸ்டின் நான் எதிர்பார்க்கிறேன் சார் ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து. மேக்சிமம் இந்த ரீஜெனரேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. சரியா? டிஆர்பி பொறுத்தளவு ஏஜிங் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இது பார்த்துக்கிடுவோம். சரி, அடுத்த லாஸ்ட் டைட்டில் எம்பிரியாலஜில ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சென்சர் பிசியாலஜி லாஸ்ட் டாபிக் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் தான். அப்ப அங்க ஃபுல்லாவே பார்த்தாச்சு. இது அதுல ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ரொம்ப டீட்டெயிலா பார்த்தாச்சு. மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரொம்ப டீட்டெயிலா பார்த்தாச்சு. இதுல ஈஸ்டர் சைக்கிளும் பார்த்திருப்போம் சார். இதுல ஈஸ்டர் சைக்கிள் இல்லையா சார் சிலபஸ் சொல்லி படிக்காம விட்டுறக்கூடாது. இப்பயே சொல்லிட்டு மென்ஸ்ட்ரல் சைக்கிள், ஏன்னா அதுக்கு ரிலேட்டட் ப்ராப்ளம் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லாம் பார்த்துக்கணும் சார். அவங்க மீட் பண்ணுங்க. அடுத்த டைட்டில் வந்து ஹியூமன் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ். இதுவும் நம்ம எங்க பார்த்துட்டோம் தெரியுமா? அந்த ஃபெர்டிலைசேஷன் டைட்டிலே பார்த்துட்டோம். இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ரைட். இப்ப பார்க்காத ஒரு ஏரியா எதுனா ரீசன் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி அண்ட் அசோசியேட்டட் ரீப்ரொடக்டிவ். இது ஃபுல்லாவே கிடையாது சார்.
இது ஃபுல்லாவே நம்ம பார்க்காத ஏரியா. நான் ப்ளூ கலர்ல போடுறதெல்லாம் பார்க்காத புதுசு. ரீசன் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி, மலட்டுத்தன்மை ஆவதற்கான காரணங்கள் என்ன? சார் இந்த சிலபஸ் எல்லாம் யூஜி சிலபஸ் சார். யூஜில அப்படியே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் யூஜில இல்ல. சில விஷயம் யூஜில இல்ல, சிலது யூஜில இருக்கு. சரியா? 12th டெக்ஸ்ட் புக்ல 12th டெக்ஸ்ட் புக் அப்படியே இருக்கு. எஸ் நல்லா சார். ஞாபகம் எம்பிரியாலஜி 12th டெக்ஸ்ட் புக்கை நல்லா ரீட் பண்ணிருங்க. இது ஃபுல்லாவே 12th இருக்கு. மேல உள்ளது இருக்கு. இது ஃபுல்லாவே 12th புக்கை நல்லா ரீட் பண்ணிடணும். இப்பயே சொல்லிட்டேன். 12th புக்கை கம்ப்ளீட்டா ரீட் பண்ணிருங்க. சரியா? இதுல நான் எக்ஸ்பெக்ட் பண்றது 1 or 2 கொஸ்டின். ஒரு கொஸ்டின் இல்லைன்னா 2 கொஸ்டின். எது? ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல. சரி, ரைட். இதுல இப்ப நான் ப்ளூ கலர்ல போறதா நான் புதுசா நடத்த போறது சொல்லிட்டேன். இதுல மெயினா வந்து இன்ஃபர்டிலிட்டி இதெல்லாம் ஒன்றும் ரொம்ப சிம்பிள் சார். இதுல இந்த டெக்னாலஜி வருது பாத்தீங்களா, இதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும் சார் டிஆர்பில. அதுல எந்த டவுட் கிடையாது. ரொம்ப ஈஸி சார். இதெல்லாம் கஷ்டமே கிடையாது. ரொம்ப பேசிக்கா கேட்கணும்னா இதோட அப்ரிவேஷனோட எக்ஸ்பான்ஷன் கேட்கலாம் சார். ரொம்ப பேசிக்கா கேட்டா ஓகேவா? ஒவ்வொன்றுக்கு என்ன மீனிங் சொல்லி ரொம்ப பேசிக்கா கேட்டா அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஆர்டி என்ன, இது எல்லாமே நம்ம 12th இருக்குது. ஐவிஎஃப் இதுல அண்ட் டைப்ஸ்ல அதுல மெயினா அந்த ஃபெர்டிலிட்டி இன்ஃபர்டிலிட்டில இருந்து செயற்கை கருத்தரிப்புன்னு சொல்லுவோம் தெரியுமா? இது எது எல்லாமே இது வரைக்கும். சரியா? இதுல இருந்து இது வரைக்கும் நியூ சிலபஸ் பக்காவா நான் நடத்துவேன். சரியா? அடுத்து ட்வின்ஸ் ஆல்ரெடி நம்ம ஓல்டுல இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. கிரையோ பிரிசர்வேஷன் வந்து ஓல்டுலயும் கொடுத்துருக்கேன். இதுல பர்டிகுலரா வந்து கிரையோ பிரிசர்வேஷன் வந்து இந்த கேமிட்ஸை எப்படி ப்ரிசர்வ் பண்றாங்க அதை தாண்டி வேற ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. அந்த டெம்பரேச்சர் என்ன அதுதான் கேட்பாங்க, வேற ஒண்ணும் இல்ல கேட்க மாட்டாங்க. சரியா? நெக்ஸ்ட் பெர்த் கண்ட்ரோல் வேற கலர். பெர்த் கண்ட்ரோல் வந்து ஆல்ரெடி ஓல்டுல ரொம்ப டீட்டெயிலாவே பார்த்தாச்சு. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ப்ளூ கலர்ல ஷேர் பண்ணிருக்கேன்ல, லைன் போட்டிருக்கேன்ல, இது மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் எம்பிரியாலஜில. அப்ப நீங்க மெட்டில பார்த்து பயப்படவே கூடாது. நான் இப்பயும் சொல்றேன், ஏற்கனவே நீங்களாம் படிச்சாச்சு. அந்த படிச்சாச்சு மீன்ஸ் எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல உள்ள இருக்கிற விஷயம் தான். சோ அப்ப அந்த இதை படிச்சுட்டு இப்ப நான் இந்த ப்ளூ கலர்ல போட்டது மட்டும் தான். அப்ப இதுக்கு நடுவுல உள்ள இந்த ரெட் கலர்ல உள்ளதெல்லாம் நீங்க நியூ சிலபஸ்ல இருக்காத, நியூ சிலபஸ் மெட்டீரியல் இருக்காதானே இருக்கும். சும்மா லைட்டா சொல்லியிருப்பேன், ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்க மாட்டேன். நீங்க இதெல்லாம் அதுலதான் பார்க்கணும். சரியா? சோ ஃபைனலா இந்த ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். அந்த ஒரு கொஸ்டின் மோஸ்ட்லி எதுல வரும்னா இதுலதான் வரும். அந்த டெக்னாலஜி ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி இருக்கு பாத்தீங்களா, அதுல வரும். மேபி அதுக்கு 2 கொஸ்டின் கேட்டா அதுக்கு முந்தின உள்ள ஸ்டேஜ்ல ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல கேட்க வாய்ப்பு. ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ். ஃபெர்டிலைசேஷன்னா அந்த உள்ள ஜைகோட் ஃபார்ம் ஆனதுல இருந்து அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது, அது எங்கெங்க இம்ப்ளான்டேஷன் நடக்குது, அந்த ரிலேட்டா. சார் ஓப்பனா சொன்னா இது சிலபஸ் ரொம்ப கம்மி. யூஜி சிலபஸ் எடுத்து பாருங்க. இந்த நியமன தேர்வுக்கு எழுதுனாங்க பாருங்க, அவங்களாம் எடுத்து பாருங்க. அதிகம் சார் சிலபஸ். உங்களை விட அதிகமா படிச்சாங்க அவங்களாம். இதெல்லாம் உண்மையிலே சிலபஸ் ரொம்ப கம்மி அவங்கள கம்பேர் பண்ணும்போது. சரியா? ரைட். ஸோ இவ்வளவுதான் சார் சிலபஸ். இந்த சிலபஸ் ஃபுல்லாவே வந்து நம்ம ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ரைட். இப்ப சிலபஸ் பத்தி ஓரளவு. அடுத்தது இம்யூனாலஜி இருக்குது. நெக்ஸ்ட் டைட்டில் வந்து இம்யூனாலஜி. அது இம்யூனாலஜி வந்து அடுத்த நம்ம நடத்தும் போது அதை பத்தி சொல்றேன். சரியா? ரைட். நவ் டேக் த மெட்டீரியல். நான் கொஞ்ச நேரம் நடத்துறேன், டைம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் நடத்துறேன். சரியா? எஸ். ஆக்சுவலா ஒரே ஒரு மெட்டீரியல் தான், நல்லா ஞாபகம். ஒரே ஒரு மெட்டீரியல் தான். இதுல டெவலப்மெண்ட் பயாலஜி அண்ட் இம்யூனாலஜின்னு இருக்கும். ஒரு பாதி டெவலப்மெண்ட் பயாலஜி இருக்கும், பாதி இந்த இம்யூனாலஜி இருக்கும். இதுல நான் ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்ல உள்ளது. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, நான் நியூ சிலபஸ் நடத்துறதுக்கு முன்னாடி அந்த ரெக்கார்டர் கிளாஸ் எல்லாம் பாத்துருங்க. நீங்க இதுனா வரைக்கும் இன்னைக்கு நான் இந்த வரைக்கும் பார்க்காதவங்க இப்ப நான் நடத்தும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. நான் இப்ப ஃபுல்லா டீட்டெயிலா சொல்ல மாட்டேன், அதையும் நான் சொல்லிட்டேன். அங்க ஃபுல்லா டீட்டெயிலா சொன்னவாக இங்க லைட்டா ஹிண்ட் தான் கொடுப்பேன். அப்ப அவங்களுக்கு வந்து என்னோட சார் இப்படி சிம்பிளா இருக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு இந்த நியூ சிலபஸ் நடத்துறத கவர் பண்ணிடணும். அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளவு சீக்கிரம் அந்த ரெக்கார்டர் கிளாஸ் பார்க்கணுமோ பாத்துருங்க. எவ்வளவு சீக்கிரம் ரெக்கார்டர் கிளாஸ் பார்க்கணுமோ பாருங்க. சரியா? அப்பதான் இந்த நியூ சிலபஸ் நடத்தும் போது ஓகே இதெல்லாம் ஓல்டுல பாத்துட்டோம், இதெல்லாம் ஓல்டுல பாத்துட்டோம். நான் இப்போ ஒவ்வொன்னு டைட்டில் வச்சு சொன்னேன். நீங்க ரியலா ஓல்டுல பார்த்தாதான் அதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க.
ரைட். இது அப்ப ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கு தான் நான் சொல்றேன். நான் இதுக்கு ஆக்சுவலா மண்டேவே கொடுக்கலாம்னு நினைச்சேன். சரி நீங்க டெஸ்ட்டுக்கு படிக்கணும் அதுன்னு சொன்னோன்னு தான் நான் கொடுக்கல. சரி பரவாயில்ல. சரி ஃபர்ஸ்ட் டைட்டில் என்ன இதுல நம்ம சிலபஸ்ல கேமெட்டோஜெனிசிஸ், ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ஏர்லி டெவலப்மெண்ட். அதுல ஃபர்ஸ்ட் டைட்டில் சிலபஸ் வந்து கேமெட்டோஜெனிசிஸ். கேமெட்டோஜெனிசிஸ் என்ன மீனிங்? formation of gamete in that respective organs. அதுல கேமெட்டோஜெனிசிஸ்ல ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்னு வந்து என்னது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், இன்னொன்னு வந்து oogenesis. ஓகேவா? ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்ட் oogenesis. Formation of sperm from the testis, that is called spermatogenesis. Formation of egg from that ovary, we are called as oogenesis. சரியா? இங்கேயும் வெறும் கேமெட் ஃபார்மேஷன் சொல்லும்போது நான் பழைய சிலபஸ்லயே ஃபுல் டீடைல் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பெர்மை பத்தி ரொம்ப டீடைலா சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஃபுல் டீடைல் oogenesis சொல்லியிருப்பேன். பிறகு ஒரு எக்கை பத்தி ஃபுல் டீடைல் சொல்லியிருப்பேன். அதே தான் இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இங்க கூட எக் செல்ஸ், அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்பெர்ம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்லும் கிடையாது. ஆனா ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமெட்னு சொல்லும் போது அப்ப இது மட்டும் படிச்சா போதுமா சார் கேட்க கூடாது. ஃபைனலா இந்த இதோட ஸ்ட்ரக்சரும் படிச்சுக்கணும், இதோட ஸ்ட்ரக்சரும் படிச்சுக்கணும். சரியா? ரைட். சிம்பிளா லைட்டா ஹிண்ட் கொடுக்குறேன் சார். பேஜ் நம்பர் 1ல இருக்கு. இது பேசிக்கா தான் இருக்கு. இப்ப ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், oogenesis. அப்ப ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னா இது எல்லாமே வந்து அப்படியே கம்பேரிட்டிவ் சொல்லலாம். ஸ்பெர்ம் மதர் செல்ஸ், ஒரு டிப்ளாய்ட் செல்ஸ். அப்ப இங்க மைட்டாசிஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட் மைட்டாசிஸ், again and again, and it will be divided into that. At the end of the divisions, there no change for that number of chromosome. That's the diploid number of chromosome. That is called spermatogonium. சரியா? அப்ப ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் தட் இந்த ஃபேஸ் தான் நம்ம என்ன சொல்லணும்னா மல்டிப்ளிகேஷன் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். That is called multiplication space. End of the multiplication space, diploid number of chromosomes தான் இருக்கும். That is called primary spermatocytes. So the primary spermatocytes வந்து இங்க என்ன நடக்கும்னா ஆக்சுவலா growth phase நடக்கும். ரெண்டாவது phase வந்து growth phase. Growth phase are insignificant in the case of spermatogenesis. Not much significant. அவ்வளவா முக்கியத்துவம் அற்றது. அப்ப first meiosis it will be takes place. அப்ப இதுனா வரைக்கும் நம்பர் மைட்டாசிஸ் வந்து நம்பர்ல சேஞ்ச் ஆகாது. ஃபர்ஸ்ட் மியாசிஸ் வந்து நடக்கும்போது two equal haploid cells will be developed, formed. அப்ப each primary spermatocyte, two secondary spermatocytes. That's a இது வந்து diploid condition, இது haploid. இதெல்லாம் டீடைலா சொல்லிருப்பேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் மியாட்டிக் செல் டிவிஷன் will be takes place. செகண்ட் அப்ப இது சிம்பிளா புரியும்படி சொன்னா இது 46 குரோமோசோம்னா இது எத்தனை குரோமோசோம் இருக்கும்? 23 இருக்கும். இதான் ஹாப்ளாய்டு. அப்ப திரும்ப மியாசிஸ் 2 நடக்கே சார், திரும்ப 23 பாதியா குறையுமா? குறையாது. அகைன் தட் செகண்ட் மியாசிஸ் லைக் மைட்டாசிஸ். சரியா? சோ அப்ப ஒரு செல் ரெண்டு செல்லா மாறும். அப்ப ஃபைனலி த haploid number of spermatids, that inactive sperms ன்னு சொல்லலாம், spermatids are formed. These spermatid, lot of changes will be occurs. After the changing, a functional sperms will be developed. இது என்னென்ன சேஞ்சஸ்னா நான் ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீடைலா சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. சரியா? சோ ஃபைனலி each spermatogenesis 4 spermatid. இது வந்து inactive sperm சொல்லலாம், இது active sperm சொல்லலாம். That's a sperm structure. 4 sperms, haploid number of 4 sperms will be developed. சரி, இதே இது oogenesisல டிஃபரன்ஸ் பாருங்க. அதே ஸ்பெர்மட்டோகோனியம், இங்க oogoneum. மைட்டாசிஸ் நடக்குது, இங்க அங்க பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட், இங்க பிரைமரி oocyte. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதுல ரொம்ப டீப்பா போல நானு. அப்ப இங்க வந்து என்ன நடக்குன்னா இது மல்டிபிள் ஸ்பேஸ், இது growth phase, இது என்ன ஃபேஸ்ன்னு சொன்னா மெச்சுரேஷன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அதே தான் இங்கேயும். ஃபர்ஸ்ட் இந்த இங்க சொன்னது வந்து மல்டிபிள் ஸ்பேஸ் வரும். சரியா? அடுத்தது இங்க வந்து growth phase ஆர் மச் சிக்னிபிகன்ட் இந்த கேஸ் ஆஃப் oogenesis. ஏன் சார் மச் சிக்னிபிகன்ட் சொல்றோம்னா, அதாவது in future embryo வளரும் போது they want to accumulate that store in that cytoplasm. அவே the growth phase வந்து இங்க மச் சிக்னிபிகன்ட் சொல்றோம். அப்ப first meiosis will be takes place. அப்ப இங்க 2 equal cells will be formed. இங்க 2 unequal cells. இவ்வளவு ரிப்பல்ஸ் are there known. அப்ப ரெண்டு unequal cells ஃபார்ம் ஆகும். இது ஃபர்ஸ்ட் போலார் பாடி, ரெண்டுமே ஹாப்ளாய்டு தான். இது செகண்டரி oocyte. சார் உங்களுக்கு ரிமூவ் பண்ணுங்க, மீட் பண்ணுங்க. பிரைமரி oocyte, இது செகண்டரி oocyte. செகண்டரி oocyteல திரும்ப இங்க அடுத்தது ஆக்சுவலா இங்க இந்த படத்துல ஒரே இதுலயே காமிச்சிட்டாங்க. அங்க onset of the meiosis 2 also will be takes place. meiosis 2 வந்து திரும்பவும் இந்த என்ன செய்வாங்கன்னா
இது ரொம்ப டீட்டெயிலா சொல்லணும்னா ஓவுலேஷன் நடந்துருச்சுன்னா முடிஞ்சு வச்சு, சரியா? ஸ்பெர்ம் என்டர் ஆகுறது. இதுல திரும்பவும் இது டிவைட் ஆகி இந்த போலார் பாடி திரும்ப 2 போலார் பாடி ஃபார்ம் ஆகும். இங்க ஒரு போலார் பாடி அப்புறம் ஒரு ஊட்டி2 ஃபார்ம் ஆகும். எல்லாமே ஹாப்ளாய்டு தான் செகண்ட் மியாசிஸ் முடிஞ்ச உடனே. ஸோ தட் டைம் இட் வில் பி தட். அந்த பாருங்க அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் த செகண்ட் மியாசிஸ் டிவிஷன் வந்து அடுத்த நடக்கும். சப்போஸ் ஸ்பெர்ம் ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா அடுத்தடுத்த ஜைகோட் ஃபார்ம் ஆகிற அப்படி ப்ராசஸ் போயிடும். இது எல்லாமே பக்காவா நான் ஓல்டுல சொல்லியிருக்கேன், சரியா? இதுல படிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எது ஹாப்ளாய்டு, எது டிப்ளாய்டு, எதுக்கு அடுத்து எது வரும், கரெக்ட் சீக்வன்சி பார்த்துக்கணும், சரியா? எது அதே மாதிரி மியாசிஸ் 1ல எங்க நடக்கும், மியாசிஸ் 2ல என்ன நடக்கும். இப்ப நார்மலா இதுக்கு முன்னாடி வந்து இப்ப நான் ஒரு செல் வச்சு சொல்லியிருக்கேன். இதே இது 10 primary spermatocyte, how many secondary spermatocyte formed, how many sperms are formed, 10 primary oocyte, how many ootids are formed, அந்த மாதிரி கேட்கலாம். இதெல்லாம் நான் ஓல்டு சிலபஸ் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன், சரியா? ரைட். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பெர்ம் ஸ்ட்ரக்சரை பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். ஒரு எக் ஸ்ட்ரக்சர் பத்தி ரொம்ப டீட்டெயிலா ஓல்டு சிலபஸ்ல நான் எல்லாமே சொல்லியிருப்பேன். இதுல ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும். செகண்ட் பேஜ்ல அந்த நான் சொன்ன இப்ப நான் அந்த சார்ட் காமிச்சிருக்கேன், அது ஃபுல்லா செகண்ட் பேஜ்லயும் நான் ஓரளவு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம்ல ஆக்சுவலா ஸ்பெர்ம் ஸ்ட்ரக்சர் இங்க நான் பாக்குறேன். எஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த பாத்தீங்களா, இப்படி அதை வந்து நான் ஒரு ப்ராசஸா சொன்னேன். இப்ப பாத்தீங்களா ஸ்பெர்மாட்டிட்னு சொல்லிட்டேன். அதாவது பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட், அதுக்கு மேல ஸ்பெர்ம் மதர் செல்ஸ்ல இருந்து ஸ்பெர்மாட்டிட் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்மாட்டிட். இந்த இன்ஆக்டிவ் ஸ்பெர்மாட்டிட் ஆக்டிவ் ஸ்பெர்மா மாறுது பாத்தீங்களா, அப்ராக்சிமேட்லி பாருங்க எவ்வளவு நாள் எடுத்துக்கிறது பாருங்க. 24 days எடுத்துக்கணுமா சார்? சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. So lot of changes will be occurs that inactive spermatids are convert the active sperm. That process we are called as அது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இது என்ன சொல்லுவாங்க, ஸ்பெர்மியோஜெனிசிஸ், ஸ்பெர்மியோட்டிலியஸ், சரியா? இந்த ப்ராசஸ் அந்த இதெல்லாம் வேர்டு ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், ஸ்பெர்மியோஜெனிசிஸ் இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் வேர்ட், கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா ரீட் பண்ணணும், இல்ல ஆன்சர் தப்பா எழுதிடுவீங்க, சரியா? ரைட். இதுல இந்த ப்ராசஸ் எல்லாம் நான் ஓல்டுல ரொம்ப டீட்டெயிலாவே சொல்லிட்டேன் சார், நீங்க பாத்துக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்படி ரவுண்டா இருந்தது, எப்படி ஒரு ஸ்பெர்ம் ஹெட் ரீஜன், மிடில் பீஸ், டெயில் ரீஜன் வருது. அப்ப லாட் ஆஃப் சேஞ்சஸ் நடக்கும். இங்க சைட்டோபிளாசம் கண்டென்ஷன் ஆகும், சென்ட்ரியோல் ஃபார்ம் ஆகும், சரியா? அந்த மைட்டோகாண்ட்ரியா ஃபார்ம் ஆகும், பர்டிகுலரா டெயில் ஃபார்ம் ஆகும், அக்ரோசோம் ஃபார்ம் வந்து இருக்கலாம், அக்ரோசோம் ஃபார் தட் ஃபெர்டிலைசேஷனுக்கு யூஸ் ஆகும், எக்ஸஸ் சைட்டோபிளாசம் கண்டென்ஸ் ஆகும், அத மேன் செட்னு சொல்லுவாங்க. அதை ஃபுல்லா ஃபைனலா ஒரு பக்காவா ஒரு ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு டயக்ராமேட்டிக் உள்ளது, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகும்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி ஒரு சிங்கிள் எக், இந்த பாத்தீங்களா, ஒரு சிங்கிள் எக், ஒரு நார்மலா ஒரு எக் ஃபைனலா நம்ம ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா. ஒரு சிங்கிள் எக் வந்து எப்படி என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கும். எப்ப எக் வந்து ஃபுல்லி ப்ரொடெக்டட், இதுவும் ஹாப்ளாய்டு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நியூக்ளியஸ் சார், இந்த இடத்துல ஹாப்ளாய்டு நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் வந்து எப்படிதான் இருக்கும், ஏன்னா அங்க எக்கும் ஹாப்ளாய்டு, இதுவும் ஹாப்ளாய்டு. ஸோ மற்றபடி இதுல சுத்தி இருக்கக்கூடிய லேயர்ஸ் ஃபுல்லி ப்ரொடெக்டட் லேயர்ஸ், சரியா? இந்த கிரீன் அதுக்கு உள்ள சைட்டோபிளாசம் இஸ் தேர், அண்ட் ஈவன் தட் மைட்டோகாண்ட்ரியன்ஸ் அது வந்து ரொம்ப மினிமமா இருக்கும், தட்ல சிம்பிளா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல வந்து சுத்தி இந்த கிரீன் கலர் இருக்கிறது கார்டிகல் கிரானியூல்ஸ். இதெல்லாம் இதோட ரோல் என்னெல்லாம் நான் டீட்டெயிலா சொல்றேன் நான், சரியா? நெக்ஸ்ட் கார்டிகல் கிரானியூல்ஸ்க்கு அடுத்து ஜோனா பெலிசுடா, ஜெல்லியன், சில ஒவ்வொரு கோரியான், அலண்டாய்ஸ், அதாவது அனிமல்ஸ் பொறுத்து இது கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஓகே, நம்ம அதுல டைப்ஸ் ஆஃப் எக், அது மாதிரி டைப்ஸ் ஆஃப் எக்ல வாட் ஆர் த எக் மெம்பரைன் அது கூட சொல்லியிருப்பேன் சார். ஆனா ஓல்டு சிலபஸ் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா நான் ஓல்டு சிலபஸ்ல அதெல்லாம் சொல்லியிருப்பேன். நீங்க எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓல்டு சிலபஸ்ல நான் மெட்டீரியல் கொடுத்தது எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. எக் மெம்பரைன், பிரைமரி மெம்பரைன், செகண்டரி மெம்பரைன், டெர்சரி மெம்பரைன், எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லா சொல்லியிருப்பேன், பாத்துக்கணும், சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கரோனா, இது வந்து கரோனா ரேடியேட்டா, ஜோனா பெலிசுடா, அது மாதிரி கரோனா ரேடியேட்டா, தட் இஸ் இது ஃபுல்லா ஃபாலிகல் செல்ஸ், சுத்தி ஃபாலிகல் செல்ஸ் இருக்கும். அதுக்கு அவுட்டர்ல தீக்கா எக்ஸ்டர்னா அண்ட் இன்னர்ல தீக்கா இன்டர்னா, இந்த மாதிரி ஒரு பக்கா ஸ்ட்ரக்சர், ஒரு எக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். பேஜ் நம்பர் 3லயும் அத எக் ஸ்ட்ரக்சர் மெட்டீரியல் நான் கொடுத்துருக்கேன், சும்மா ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. இதுல ரொம்ப மினிமமா தான் கொடுத்துருக்கேன், சரியா? அது மாதிரி பேஜ் நம்பர் 4ல வந்து அடுத்த பேஜ் நம்பர் 4க்கு வாங்க. இதுல பாருங்க, ஆக்சுவலா ஸ்பெர்மட்டோஜன் ஃபர்ஸ்ட் டைட்டில் என்னன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமிட்ஸ் முடிஞ்சு வச்சு. இப்ப அவ்வளவுதான், சரியா? இதையே நாங்க ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour நடத்திருப்பேன். நீங்க பாருங்க, 1 hour மேல நடத்திருப்பேன். 1 hour இல்ல, 2 கிளாஸ் கூட போயிட்டு இருக்கோம்.
இப்ப நான் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தை சொல்லி முடிச்சிட்டேன். ஏன்னா அங்க நீங்க பாத்துக்கோங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமெட் முடிஞ்சு. அடுத்த டைட்டில் என்ன தெரியுமா? செல் சர்ஃபேஸ் மாலிகூல் இன் ஸ்பெர்ம் எக் ரெகனைஸ்டு இன் அனிமல்ஸ். இது அடுத்த டைட்டில், நம்ம சிலபஸோட டைட்டில். அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாங்க சார்னா, இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், புதுசெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எப்படி வந்து அப்ரோச் பண்ணுது, சரியா? அந்த அப்ரோச்சிங் ஆஃப் தட், இது ஸ்பெர்மடோஜெனிசிஸ் மட்டும் சொல்லியிருக்கோம் சார். இது வந்து அந்த நார்மலா ஒரு ஸ்பெர்ம் ஃபார்மேஷனுக்கு 24 டேஸ் ஆகும்னு சொல்லும் பாத்தீங்களா, அதுல ஜெனரலா வந்து எது எத்தனை டேஸ் ஆகும்னு சொல்லி அப்ராக்சிமேட்லி கொடுத்துருக்கோம், சரியா? ஒரு நிமிஷம், அடுத்து எஸ், இது எக் ஃபார்மேஷன். எக்ல இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த இருக்குங்களா, எக் வந்து ஃபைனலா எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து எக் ஃபார்மேஷன். எஸ், இதுதான் பார்த்தேன். இது வந்து சி அர்ச்சின், சரியா? மோஸ்ட்லி இந்த ஃபெர்டிலைசேஷன் நீங்க என்ன புக் எடுத்தாலும் அந்த சி அர்ச்சினை தான் சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஹியூமன், சி அர்ச்சின், இந்த ரெண்டு தான். லோயர் அனிமல்ல, ஏன்னா சி அர்ச்சின் வந்து அதுதான் ஃபுல்லா எல்லா சயின்டிஸ்டும் அதான் ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. சி அர்ச்சின் பார்த்திருப்பாங்க, இல்லைன்னா ஹியூமன் பார்த்திருப்பாங்க. இந்த ரெண்டு தான். நீங்க இந்த ரெண்டு தாண்டி எல்லாம் கொஸ்டின் வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ரைட். இது வந்து சி அர்ச்சின் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாரு. அது வந்து என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம டைட்டில் என்னது, பேஜ் நம்பர் 4ல பாருங்க. செல் சர்ஃபேஸ் மாலிகூல் இன் தி ஸ்பெர்ம் அண்ட் எக் ரெகனைஸ். இது ஏற்கனவே இது என்ன சொல்ல வர்றோம்னா, ஒரு ஸ்பெர்ம் ஒரு எக் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுது, அதுதான் இந்த டைட்டில். இதுல மொத்தம் 5 ஸ்டெப்ல நடக்கும். இது 5 ஸ்டெப்புமே ஓல்டு சிலபஸ்ல பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹீமோ அட்ராக்டன். ஹீமோன்னு என்ன சொல்லியிருக்கேன் நானு, அதாவது வித் ஹெல்ப் ஆஃப் த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இட் வில் பி அட்ராக்ட். அதான் ஹீமோ அட்ராக்ஷன் சொல்லக்கூடியது. அப்ப ஹீமோடாக்சிஸ், இது ரொம்ப டீடைலா சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு பாண்டுல 2 டைப் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஃப்ராகே வச்சுக்கோங்களேன், ரானா ஹெக்ஸாடேட்டலா, ரானா டைகிரினா. இந்த ரெண்டுமே எக்கும், ஏன்னா அவுட் சைட் த பாடியில தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஃபெர்டிலைசேஷன் வந்து எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். அந்த பாண்ட்ல ஹெக்ஸாடேட்டலா ஸ்பெர்மும் இருக்கும், டைகிரினா ஸ்பெர்மும் இருக்கும், எக்கும் இருக்கும். ஆனா ஒரு டைகிரினா ஒரு ஸ்பெர்மும் ஹெக்ஸாடேட்டலாவுடைய எக்கோட கனெக்ட் ஆகாது. அதான் ஸ்பீசிஸ் ஸ்பெசிபிக். அதுக்கு பேர் என்ன சொல்லணும் தெரியுமா? ஸ்பீசிஸ் ஸ்பெசிபிக். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுதான். அப்ப இந்த ஸ்பீசிஸ்க்கு ஒரு ஸ்பெர்மும் அந்த டைகிரினா ஸ்பெர்மும் டைகிரினாவோட எக்கோட தான் ஃபியூஷன் ஆகும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது நான் சும்மா ஒரு ஃப்ராக மட்டும் சொல்றேன், நாட் ஒன்லி ஃப்ராக், மோஸ்ட் ஆல் ஸ்பீசிஸ் லைக் தட் ஒன்லி. மொலஸ்கன்ஸ், நிரேரியன்ஸ், எக்னோடெர்மட்ஸ், அது எல்லாமே. எப்படி சார் இது இன்வால்வ் ஆகுது, இந்த மெக்கானிசம் எதன் மூலம் சார் இன்வால்வ் ஆகுது? தட் இஸ் கால்ட் ஹீமோடாக்சிஸ். ஹீமோன் என்னது? கெமிக்கல். அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப இதுல கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா என்ன கேட்பாங்க? ஃபெர்டிலைசிங், ஆன்டி ஃபெர்டிலைசிங். இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா ஓல்டு சிலபஸ்ல சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. எக் என்ன இருக்கும், ஸ்பெர்ம்ல என்ன இருக்கும், ஃபெர்டிலைசன் என்ன, ஆன்டி ஃபெர்டிலைசன் என்ன, மாலிகுலர் வெயிட் வரைக்கும் சொல்லியிருப்பேன். ஈவன் தட் டயட் லெக்சர்லோட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சரியா? அப்ரோச்சிங், அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஹீமோ அட்ராக்ஷன் ஆஃப் த ஸ்பெர்ம் அண்ட் எக். இந்த சாலுபிள் மாலிகுல் செக்ரீட்டட் பை த எக்னு சொல்றோம்ல, செக்ரீட்டட்னா என்னது? அத ஃபெர்டிலைசிங் அண்ட் ஆன்டி ஃபெர்டிலைசிங் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்னது? எக்ஸோசைட்டோசிஸ் ஆஃப் த அக்ரோசோமல் வெசிக்கிள்ஸ் டு ரிலீஸ் த என்சைம். ஃபர்ஸ்ட் ஒரு எக் சார், ஒரு ஸ்பெர்ம், சரியா? ஃபர்ஸ்ட் அப்ரோச் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த ஸ்பெர்ம்ல உள்ள ஹாப்ளாய்ட் நியூக்ளியஸ், எக்ல உள்ள ஹாப்ளாய்ட் நியூக்ளியஸ் உள்ள போகணும். அப்ப இந்த பாருங்க, இந்த படத்தை பாருங்க. சி அர்ச்சின், சரியா? சி அர்ச்சினுடைய எக், த ஸ்பெர்ம் இது வந்து எக், இந்த எக் என்வலப்னு இருக்கு, எக் செல்லோட மெம்பரைன். இது வெளியே ஜெல்லி லேயர் இருக்கும், ஜெல்லி என்வலப்னு சொல்லுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஸ்டெப் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த 1வது அப்ரோச் முடிஞ்சு வச்சு. அடுத்தது என்ன செய்யணும்? இது உள்ள போகணும்ல, ஜெல்லி என்வலப், ஜெல்லி லேயரை பெனட்ரேட் பண்ணணும், வைட்டலின் மெம்பரைனை பெனட்ரேட் பண்ணணும், எக் மெம்பரைனை, பிளாஸ்மா மெம்பரைனை பெனட்ரேட் பண்ணி தான் உள்ள போகணும். ஓகேவா? அதுதான் இந்த 2வது ஸ்டெப். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது ஸ்டெப் என்ன சார்னா, இந்த இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் போல்டு சிலபஸ் சொல்லிட்டேன், இதுதான் சொல்றேன். அக்ரோசோம், அக்ரோசோம்ஸ்ல என்ன நடக்கும்? அக்ரோசோமல் வெசிக்கிள்ஸ், இந்த இருக்கு பாத்தீங்களா, இதான் அக்ரோசோம் வெசிக்கிள்ஸ்ல என்சைம் ரிலீஸ் ஆகும். கொஸ்டின் கேட்பாங்க, அக்ரோசோம்ல உள்ள என்சைம் பேர் என்ன சார்? நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்ல விரும்பல, ஏன்னா சொன்னா திரும்ப ஃபுல்லா கிளாஸ் எடுத்த மாதிரி ஆயிரும். எல்லாம் ஓல்டு சிலபஸ்ல இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். அது ஹிண்ட் மட்டும் தான் சொல்றேன்.
அந்த வெசிக்கிள்ஸ்ல என்னென்ன இருக்கும், என்ன கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கும், அதே மாதிரி அந்த என்சைம் பேர் என்ன, ஹயாலுனிடேஸ் ஹயாலுனிக் ஆசிட், ஹயாலுனிடேஸ் ஏஎஸ்சின்னு முடிஞ்சாலே என்சைம் நான் சொல்லியிருக்கேன். அக்ரோசோம்ல உள்ள என்சைம் பேரு. அந்த ஃபாலிகல் செல்ஸ் சுத்தி இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட் சப்ஸ்டன்ஸ் பேரு ஹயாலுனிக் ஆசிட். சரியா? அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, இது நடத்துற முன்னாடி அந்த அந்த ரெக்கார்டர் கிளாஸ் நீங்க பார்த்திருக்கணும். பார்த்திருந்தா இப்ப ஓ ரைட் ஓகே ஓகே அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க. நீங்க பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல தான் போறேன். நான் சொல்ல உட்காந்துட்டு இருப்பீங்க. நான் அடுத்தடுத்த கிளாஸ் குயிக்கா நடத்துவேன் சார். நீங்க எவ்வளவு சீக்கிரம் ரெக்கார்டர் கிளாஸ் பார்க்கணுமோ பார்த்துருக்கேன். நான் திரும்ப சொல்றது இதுதான். இல்லைன்னா இப்ப நான் புதுசு நடத்தும் போது ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல தான் கிளாஸ்ல உட்காந்துருப்பீங்க. அதை பார்த்துட்டா கன்ஃபியூஸ் ஸ்டேட் இருக்காது. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மூணாவது 2வது ஸ்டெப் முடிஞ்சு. மூணாவது பைண்டிங் ஆஃப் த ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ரா செல்லுலார் என்வலப். அதான் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து அட்டாச் பண்ணிருச்சு அக்ரோசோம் ப்ராசஸ். இதான் 2வது ஸ்டெப் சார். இந்த இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது, 2வது ஸ்டெப் அக்ரோசோம் ரியாக்ஷன். அப்ப அக்ரோசோமுக்கு ரியாக்ஷன் நடக்குது, அக்ரோசோம் ப்ராசஸ் நடக்குது. 3வது ஸ்டெப் என்னது, டைஜஷன் ஆஃப் ஜெல்லி லேயர். அப்ப என்னது, இந்த ஜெல்லி என்வலப்ப டிசால்வ் பண்ணணும், அந்த வைட்டிலின் மெம்பரைனை டிசால்வ் பண்ணணும், ஜோனா பெலுசுடாவை டிசால்வ் பண்ணணும். அது ஏன்னா ஒவ்வொரு லேயரை பொறுத்து ஜெல்லி என்வலப்னு சொல்லுவோம், ஜோனா பெலுசுடான்னு சொல்லுவோம், விட்டலின் மெம்பரைன் சொல்லுவோம். எல்லா நான் இங்க சிஆர்சின் ஜெல்லி என்வலப்பு விட்டலின் மெம்பரைன் சொல்றோம். ஒவ்வொரு அனிமல்ஸ் பொறுத்தளவு அது மாறும் நேம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, சோ அப்ப இதுல மெயினா அந்த அக்ரோசோமல் வெசிக்கல் ரிலீஸ் என்சைம் முடிஞ்சு 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் எக்ஸ்ட்ரா என்வலப் மெம்பரைன் முடிஞ்சு வச்சு. அது எக்ஸ்ட்ரா என்வலப் மெம்பரைன் பெனட்ரேட் இருக்குல்ல, இதான் 3வது ஸ்டெப். பெனட்ரேட் பண்ணி உள்ள போகுது. 4வது ஸ்டெப் என்னது, the passing the sperm through the extra cellular. அதுக்கு அடுத்து உள்ளது இந்த எல்லோ கலர்ல இருப்பாங்க, எல்லோ கலர்ல பாஸ் ஆயிருச்சு at the binding of the vitelline membrane. அப்ப ஜெல்லி என்வலப்ல ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகுது, அடுத்து இந்த பிங்க் கலர்ல இருப்பாங்க, இது இந்த விட்டில் மெம்பரைன் டச் பண்ணுது. இந்த படத்துக்கு வித்தியாசம் பாருங்க. அடுத்த ப்ராசஸ் இதுதான் பைண்டிங் ஆஃப் வைட்டலின் மெம்பரைன். அப்ப இங்க பைண்ட் ஆகுது, அது 4th ப்ராசஸ். அடுத்தது 5th ப்ராசஸ் இது ஃபியூஷன் ஆஃப் அக்ரோசோமல் மெம்பரைன் என்வலப். சாரி, இதுல அக்ரோசோமல் ப்ராசஸ்னா அது நான் பெரிய இந்த இடத்துல எக் மெம்பரைன் பிளாஸ்மா மெம்பரைன், இதுலதான் அந்த அக்ரோசோமல் வெசிக்கிள்ஸ் நிறைய அப்படி இருக்கும். இதுல போய் இதையும் பிரேக் பண்ணுது. எது, எக் செல் மெம்பரைன் பிளாஸ்மா மெம்பரைன் சொல்லுவோம் தெரியுமா. எக் ஸ்பெர்ம் இந்த ரெண்டும் உடைச்சி இங்க இருந்து ரிலீஸ் பண்ணுது. இதுதான் சார் டைட்டில், செல் சர்ஃபேஸ் மாலிகூல்ஸ் இன் தட் ஸ்பெர்ம் ரெகக்னைசேஷன். அதாவது ரெகக்னைசேஷன் ஆன் அனிமல்ஸ். அப்படி எப்படி ரெகக்னைஸ் பண்ணதுன்னு சொல்லி ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். என்னென்ன கெமிக்கல் யூஸ் ஆகுது, என்னென்ன லேயருக்குள்ள ஃபர்ஸ்ட் போகுது, அது எல்லாமே இங்கேயும் பேஜ் நம்பர் 4ல சிஆர்சின்னு சொல்லியிருக்கேன், இந்த பக்கம் மவுஸ் சொல்லியிருக்கேன். சரியா, மவுஸ் ரெண்டும் மேட்டர் ஒண்ணுதான், ஒவ்வொன்றுல என்ன நடக்குது. அப்ப ஆஃப்டர் என்ட்ரிங் தட் நெக்ஸ்ட் பேஜ் 5ஆம் பக்கத்துக்கு வாங்க. எஸ் சார் சொல்லுங்க சார். இப்போ நியூக்ளியஸ் மட்டும் உள்ள போகுமா இல்ல சென்ட்ரியோல் மைட்டோகாண்ட்ரியா உள்ள போகுமா சார்? இதெல்லாம் இப்ப கேட்கவே கூடாது. நீங்க அதுக்கு நீங்க அதான் நீங்க அதை பார்க்கல கரெக்டா, நீங்க ஓல்டு சிலபஸ் பார்க்கல கரெக்டா. இல்ல பார்த்தேன் சார். நம்ம வந்து செகண்டரி எக்ல வந்து செகண்டரி மைட்டோசிஸ் வந்து ஆஃப்டர் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்ப மட்டும் தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க சார். அப்போ இந்த ஸ்பெர்ம்ல இருக்க மைட்டோகாண்ட்ரியா சென்ட்ரியோல் தான் சார் அதுல இன்டியூஸ் பண்ணுது, அதனால டவுட் சார். அது மட்டும் சென்ட்ரியோல் மட்டும் தான் போகும். மைட்டோகாண்ட்ரியாலாம் உள்ள போனோடனே ஃபர்ஸ்ட் டெயில் இங்க கட் ஆகும், அடுத்து உள்ள போறதுக்கு முன்னாடி மைட்டோகாண்ட்ரியா ரோலே முடிஞ்சு வச்சு பிராக்சிமல் சென்ட்ரியோல் டிஸ்டல் சென்ட்ரியோல் 2 சென்ட்ரியோல் இருக்கும். பிராக்சிமல் சென்ட்ரியோல் தான் போகும். டிஸ்டல் சென்ட்ரியோல் இட்ஸ் கிவ் ரைஸ் டு தி ஆக்சல் ஃபிலமெண்ட் ஆஃப் டெயில், அதுவும் போகாது. அந்த பிராக்சிமல் சென்ட்ரியோல் தான் எதுக்கு யூஸ் ஆகும்னா உள்ள போன பிறகு ஜைகோட் ஃபார்ம் ஆன பிறகு ஆஸ்டர் ரைஸ் ஃபார்ம் ஆகும். இது எல்லாம் நான் ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீடைலா சொல்லிருப்பேன், நீங்க பொறுமையா பாருங்க. ஓகேவா, ரைட். பேஜ் நம்பர் 5ல பாருங்க, அக்ரோசோம் அந்த சும்மா ஒரு பிக்சர் கொடுத்திருக்கேன். அக்ரோசோம் எப்படி நடக்கும், அதுல பர்டிகுலர் சிஆர்சின்ல எப்படி நடக்கும்னு சொல்லி பேஜ் நம்பர் 5ல சொல்லியிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. சரியா, ரைட். சோ நான் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும். சோ நெக்ஸ்ட் இப்ப முடிஞ்சு, இப்ப அக்ரோசோம் முடிஞ்சு, இது வரைக்கும் நான் சொல்லிட்டேன். அப்ப உள்ள போயாச்சு. உள்ள போன உடனே இன்னொரு பிக்சர் காமிக்கிறேன் பாருங்க. எஸ், இந்த பிக்சர் பாருங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸ்க்காக இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த 5 ஸ்டெப்ஸ் சொல்லிட்டேன் பாத்தீங்களா. 5 ஸ்டெப்ஸ் முடிஞ்சு. சரியா, அப்ப உள்ள வந்து இந்த ஸ்பெர்ம் இல்ல என்டர் ஆயிடுச்சு. இந்த ஸ்பெர்ம் நியூக்ளியஸ், இது எக் நியூக்ளியஸ். அப்ப உள்ள போகும்போது ஹாப்ளாய்டு நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ், இங்க ஹாப்ளாய்டு நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் உள்ள போயிடுச்சு. அப்ப மற்ற வயதுக்குலாம் வேலை கிடையாது. அந்த சென்ட்ரியோல்லாம் அடுத்தடுத்து நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்லிப்பேன். அப்ப ஒரு ஸ்பெர்ம் உள்ள போன உடனே நல்லா கவனிங்க, ஈச் எக்
சிங்கிள் ஸ்பெர்ம். அதுக்காக சார் ஒரு எக்ல ஒரு ஸ்பெர்ம் தான் ட்ரை பண்ண கிடையாது. மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் தே வாண்ட் டு என்டர் த ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் வந்து என்டர் ஆகும். ட்ரை பண்ணும் என்டர் ஆக. ஆனா ஏதாவது ஒண்ணு எது ஃபர்ஸ்ட் உள்ள போகுது, எது ரொம்ப ஆக்டிவ் ஸ்பெர்மா இருக்கோ அது உள்ள போயிடும். உள்ள போன உடனே உங்களுக்கு தெரியும் பர்டிகுலரா இந்த கார்டிகல் கிரானியூல்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த இடத்துல இருக்கு. இந்த பிக்சரோட ரொம்ப டீடைலா இல்ல. இந்த கார்டிகல் கிரானியூல்ஸ் எல்லாம் ஒரு டக்குன்னு ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். கம்ப்ளீட்டா ஒரு கேட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். சரியா? இந்த பேஜ் நம்பர் 6ல கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அங்க கால்சியம் ஆக்டிவேஷன் அது இதுன்னு நிறைய ப்ராசஸ் இருக்கு. இதெல்லாம் ஓட்டு சிலபஸ்ல நான் சொல்லியிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. கால்சியம் ஆக்டிவேஷன், எக் ஆக்டிவேஷன் நடக்கும். அப்ப கால்சியம் அயன் அங்க இன்வால்வ் ஆகும். சரியா? அப்ப ஸ்பெர்ம் உள்ள போன உடனே இந்த பேஜ் நம்பர் 6லயே பாருங்க, அந்த சென்ட்ரியோல் உள்ள போற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த சென்ட்ரியோலும் ப்ராக்சிமல் சென்ட்ரியோலும். ஏன்னா அதை வந்து அடுத்தது மைட்டாசிஸ் மியாசிஸ்ல அது வந்து ஆக்டிவேட் நடக்கிறதுக்கு, ஆஸ்டரைஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்ப இங்க ஃபைனலி திஸ் கார்டிகல் கிரானியூல்ஸ் எவ்ரிதிங் வில் பி பர்ஸ்ட் டு ஃபார்ம் a single layer of a fertilizing membrane. New layer or membrane will be formed. That membrane we are called as a fertilizing membrane. What's the role of the fertilizing membrane? It prevents the polyspermy. What is meant by polyspermy? ஒரு எக்ல ஒரு ஸ்பெர்ம் மட்டும் தான் அலோவ் பண்ணும். இன்னொரு ஸ்பெர்ம் வந்தா அது வந்து நம்பர் ஆஃப் குரோமோசோம் இன்க்ரீஸ் ஆயிடும். ஏன்னா இது ரெண்டுனா கரெக்டா 46 குரோமோசோம், டிப்ளாய் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இட் வில் பி மெயின்டைன் தட். அப்ப தட் ஆனா ஒரு ஸ்பெர்ம் உள்ள போனாலும் மத்த ஸ்பெர்மும் ட்ரை டு என்டர் ஆக ட்ரை பண்ணும். அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடும், கார்டிகல் கிரானியூல்ஸ் மூலம் ஃபுல்லா ஒரு கேட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். That is called fertilizing membrane. So to prevent that or avoid that entry of the other sperms, that is simple சொன்னா block the polyspermy. அவ்வளவு முடிஞ்சு வச்சு இன்னொரு ஸ்பெர்ம் உள்ள போறதுக்கு அலோவ் பண்ணாது. சரியா? ரைட். So these are the important points regarding that fertilization. Page number 7ல ஒரு சிம்பிளா the model possible pathway of egg activation in sea urchin. ஏன் சார் இதுல இந்த புதுமைட்டில sea urchin பத்தியே சொல்றீங்கன்னு கேட்டா, ஏற்கனவே பழைய சிலபஸ்ல மேமலை பத்தி பயங்கரமா சொல்லிருப்பேன். அவ இங்க சி அர்ச் கொஸ்டின் கேட்டா டிஆர்பில சி அர்ச்சின் கேட்பாங்க, இல்ல மேமல் கேட்பாங்க. அதுவெல்லாம் பெருசா ஒண்ணு கேட்க மாட்டாங்க. அதுவும் இதுல பெருசா டிஃப்ரெண்ட் இருக்காது, மேமல்லையும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. இங்க நான் சின்ன சார்ட் மாதிரி கொடுத்துருப்பேன். கெமிக்கல் காம்போசிஷன் ரொம்ப பிரீஃபா தான் கொடுத்துருக்கேன், ரொம்ப டீட்டெயிலா இல்ல. சும்மா ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க என்னென்ன நடக்கும். அடுத்த ஸ்டெப் இங்க கால்சியம் ரிலீஸ் ஆகும், கார்டிகல் கிரானியூல்ஸ் ரிலீஸ் ஆகும், ஆக்டிவேஷன் நடக்கும், பாலிஸ்பெர்ம் ப்ரிவென்ட் பண்ணி ஒரு சின்ன சார்ட் மாதிரி கொடுத்துருப்பேன், அது பார்த்துக்கோங்க. சரியா? So like that the fertilization membrane will be formed and fertilization will be finished that. So இதுல types of fertilization அப்படி சொல்றது ரெண்டு தான். ஒன்னு வந்து internal fertilization, ஒன்னு external fertilization. External fertilization வந்து primitive type of fertilization. அது என்ன சார் external fertilization? outside the body fertilization நடக்கும், அதுக்கு பேர் தான் external fertilization. எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும். அப்ப எக்லே பண்றது எக்கும் ஸ்பெர்மும் பாடிக்கு வெளியே ரிலீஸ் பண்ணணும். வெளியேனா டெரஸ்ட்ரியல்ல பண்ண முடியாது. மோஸ்ட்லி அக்வாட்டிக் ஆர்கானிசம் ஃபுல்லாவே எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷனா இருக்கும். இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் மீன்ஸ் என்னன்னா, இன்சைட் த பாடி த ஸ்பெர்ம் வில் பி என்டர் இன்டு தட். அப்ப இன்சைட் த பாடி தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். அதுக்கு பேர் தான் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் மோஸ்ட்லி. அப்ப இதுல ஓவி பேரஸ் சொல்லலாம், பிபி பேரஸ்ன்னு சொல்லலாம். சரியா? முட்டையிடுறது, குட்டின்றது, இது ஃபுல்லாவே அந்த கேட்டகரியில இன்டர்னல். இது வந்து அட்வான்ஸ்ட் டைப் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். மெக்கானிசம் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு, ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. சரியா? ரைட். ஜைகோட் ஃபார்மேஷன் வந்து ரெண்டு அது சொல்றல ஹாப்ளாய்டு, ரெண்டு போத் ஹாப்ளாய்டு நியூக்ளியஸ் இட் வில் பி ஃபார்ம்டு டு ஃபார்ம் த ஜைகோட். இதான் ஜைகோட். இதுக்கு அடுத்த ப்ராசஸ் தான் அடுத்த ப்ராசஸ் வரும். அப்ப ஜைகோட் ஃபார்ம் ஆன உடனே அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன சார் போகும்னா எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகணும். அடுத்த டைட்டில் தான் எம்ப்ரியோ சாக் டெவலப்மெண்ட். சரியா? இன்னைக்கு டைம் ஆயிருச்சு, ரொம்ப நேரம் எடுத்துட்டோம். இது நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். எம்ப்ரியோ சாக், அதாவது இதுவும் ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. சரியா? இருந்தாலும் எம்ப்ரியோ சாக்க அதை விட கொஞ்சம் ஒரு 30% எக்ஸ்ட்ரா வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் இதை நடத்துறேன். இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். மேக்சிமம் நான் சொன்னதான் மேக்ஸிமம் எவ்வளவு சீக்கிரம் ரெக்கார்டட் கிளாஸ் பார்க்கணுமோ கொஞ்சம் பாருங்க. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் டைட்டில் வந்து எம்ப்ரியோ டெவலப்மெண்ட், எம்ப்ரியோ சாக் டெவலப்மெண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ.